ஜாட்டியத்தை நீர் எடுக்கிறா பானம் இல்ல பானுகாரம் வந்துக்கிறேன் யார் பாக்கணும் கோவத்தில் ரெண்டு தச்சு காட்டிட்டு மகாலி மகாலி காட்டிட்டு மகாலி அங்கெல்லாம் வசூல் பண்ண முடியாதா என்ன பண்றாங்க ஏமா மியூசிக் மிருதங்கம் தட்டுப்பா ஜாட்டி இந்த பக்கம் லைட்டா வீசுறான் சாட்டிங் கம்மி போனாங்க இந்த சில்லறை வச்சுக்கலாம் நோட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னா
அமைச்சர் ஒரு சந்தேகம். இது என்னது இது? அது இல்லையோ இது வெத்தல. இருக்கிற சந்தேகத்தை நீ தான் தீர்த்து வைக்கணும். எனக்கு இந்த வெத்தலையில 5 பூ வரணும். 5 பூ வரும். ஆமா 5 பூ வரணும். அதே போட்டு 5 பூ வரும். உனக்கு தெரியுமா தெரியாது? நாங்க சொன்ன நீ கேளு. ஏன்னா எங்களை வந்து தீர்த்து உனக்கு தெரியுமா தெரியாதா? யோசிக்கிறா கொஞ்சம் டைம் யோசி. அம்மானார் யோசிக்கிறா யோசி. ஜாட்டில ஒண்ணு வேணா. பூவா வெத்தலை கொடியில முதல்ல பூவே வராது. அது எங்க 5 பூ வரும் வரல அதை மட்டும் சொல்லு. சரி எனக்கு தெரியல நீயே சொல்றேன். இது என்னது? திருப்பி என்னதுன்னே வரணும். முதல்ல வரானே எதுவா? இதோ கோடு கோடா இருக்குது. அது என்னது? நரம்பு. நரம்பு ஒரு பூவாச்சா? அது பூவா? நரம்பு. நீ அந்த பூ கேக்குற? அப்துல் கலாம் பேரை என்ன போறீங்க? நரம்பு. மடிப்பு. 2 பூ. இது என்னது? வெள்ளை சட்டை பின்னாடி போ. காம்பு. காம்புடாப்பா. காம்பு. 3 பூ. இது என்னது? அசைப்பு. அசைப்பு. 4 பூ ஆச்சு. 5வது பூவே நாம் கையெழுத்தை காட்ட வேண்டும். எனக்கா பாரா மகால லைட்டா இடத்தில் நமது கைவரிசை காட்ட வேண்டும். புறப்படுங்கள் போகலாம். மலை ஆண்டவா பார்வதி திருக்குமரா மேல் ஏறிடும் வெள்ளிமன வாகனே வெளிநாடு சென்றிருக்கும் எனது கணவர் அதே போல் வயிற்றும் வளரும் குழந்தை
நல்ல முறையில் இருக்கும். எனது கணவர் வெளிநாடு சென்று 3 மாதம் ஆகிறது. என்னானார் ஏதானாரும் தெரியவில்லை. 3 மாதமாகியும் வெளிநாடு சென்று சாப்பிட்டானோ இல்லையா அந்த மனுஷன் வயர் நின்று வந்தாப்புல என்ன பண்றாப்பையோ வெளிநாடு போனெல்லாம் இப்படிதான் கஷ்டப்படுவாங்க. சரி பேசி கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. இதை பத்தி நமக்கு யாத்து தெரிவிக்க வேண்டும். மகாராணி மகாராணி ஆபத்துமா ஆபத்து, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். அப்படியாப்பட்ட உதவி என்ன அமைக்கிறேன்? என் மனைவி உடல்நிலை சரியில்லை, நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். உங்கள் காலில் இருந்து கேட்கிறேன். மனைவி என்னை போன்ற ஒரு பெண்தானே போல் பாம்பரையும் என்பார்கள். அதே போல் மனைவியும் என்னை போன்ற ஒரு பெண்தானே, இதற்காக காலில் வீழ்வது. என் மனைவிக்கு உடல்நிலை சரி என்று கூறியதும் நீங்கள் உதவி செய்வேன் என்று கூறினீர்களா? எனக்கு அதை எனக்கு சத்தியம் செய்து தாருங்கள். நீங்கள் இருவரும் ஏதோ தனிமையில் பேசிக் கொண்டிருந்தீர்களே? ஒன்றுமில்லை கலவனரே, ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் அரசாங்க விஷயமாக பல ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும். புறப்படுங்கள் போகலாம். வாங்க, அப்படியே யாரோ எதுக்க செய்து போறியா? நான் சொல்றது அவங்க நான் சொல்றது நீங்களாண்டா. நமக்கு வேண்டாத ஒரு ஜந்து நடமாடுதுன்னு நினைக்கிறேன். இல்லையா காணுமே உன்ன மாரி ஆனா ஒஞ்சின்னு ஒரு பதாருங்களா? பதாரில் கூட பார்த்துட்டேன். இல்லையா ஒரு தேடிய ஒரு குச்சின ஒரு 7 மாதம் கழிச்சுட்டாருவா. வேற என்ன பண்ண முடியும் சொன்னா 7 வினாடிகள் செய்து முடிப்பேன் என்றால் என்னோட சிஷியன் செய்ய முடியாது. நான் ரோபோட்டா நான் எங்க ரோபோட்டா நான் அப்படியே சொன்ன உடனே பச்சு எப்படி லைட் பார்த்து போவேன். லைட் பார்த்து போனா என்ன பண்ணுவாரு? அது ஒரு ஜாடி அதுக்கு இது பிச்சர்ன்றியா? எப்படி இப்படி வந்துட்டேன் என்ன ரோபோட்டாவா? கண்டுபிடித்து என்னோட ஒப்படைப்பு உன்னோட பொறுப்பு. ஆம்பளைங்களே இப்படித்தான். கண்ணே மணியே கட்டி கரும்பே என பேசி என்னை போன்ற கன்னி பெண்களை இப்படி அப்படி செய்துவிட்டு இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்று விடுவார்கள். அவரோ இந்நாட்டு இளவரசர் அல்லவா, எங்கு சென்றதும் தெரியவில்லையே. எங்கே இருக்கவில்லை அம்மா. உன்னை விட்டு ஒரு நொடியாவது மறந்து இருக்க முடியுமா? உன்னை மறக்கத்தான் முடியுமா?
என்ன விஷயம் பூங்குழலி? அத்தான், மறந்தே போய்விட்டேன். என்ன விஷயம் பூங்குழலி? உங்கள் அண்ணி இந்த நாட்டின் மகாராணி 5 மாதம் கர்ப்பமாக உள்ளார்கள். என்ன? என் அண்ணியார் கர்ப்பமாக உள்ளார்களா? ஆமாம். என் அண்ணாவோ வெளிநாடு சென்றுள்ளார். இந்த சமயத்தில் என் அண்ணியார் 3 மாத கர்ப்பிணியா? ஆம். அன்று ஒரு நாள் அந்த அமைச்சனும் எனது அண்ணியாரும் தனிமையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் என்னவென்று கேட்டேன். அதற்கு என் அண்ணியாரை எந்த பதிலும் கூறவில்லை. அந்த அமைச்சர் மட்டும் ஒன்றுமே இல்லை என்று கூறி சென்று விட்டனர். இப்பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் இருவருக்கும் கள்ள தொடர்பு இருக்க வேண்டும். சரி, நீ செல், அவர்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் அழைத்ததாக எனது அண்ணியாரை அழைத்துக் கொண்டு வா. அண்ணியாரே, நான் கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதானா? ஆமாம் தம்பி, நான் கர்ப்பமாக இருக்கிறேன். அண்ணன் இருக்கும்போதே 2 மாத கர்ப்பம். அண்ணாவோ வெளிநாடு சென்றுள்ளார். இந்த சமயத்தில் கர்ப்பாவதியா? அவர் வெளிநாடு செல்லும் போது என்ன கூறிவிட்டு சென்றார்? இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த கலங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். நீயோ இந்த நாட்டிற்கு பெரும் கலங்கத்தை ஏற்படுத்திவிட்டார். கள்ளத்தொடர்பு இந்த நாட்டையே பெரும் ஆணுபங்கம் செய்துவிட்டாய். அடி நாட்டக்காரி, ஓட்டக்காரி, விபச்சாரி, ஆமா, உன்னை பெற்ற தாய் போலதான் நினைத்தேன். ஆனால் நீ செய்த இந்த செயலுக்கு உன்னை அண்ணி என்று கூப்பிடுவதை எனது நான் கூத்துகிறது. என்ன செய்ய துணிந்தாய்? உன்னை போல உள்ள பெண்களால்தான் இந்த நாட்டிற்கே பெரும் கலக்கம். ஒவ்வொரு கணவனும் தனது மனைவியை தனது வீட்டிலே விட்டுவிட்டு வெளிநாடு சென்று வேலை பார்த்து வருகிறார்கள். நீங்களோ இது போன்ற ஈனச் செயல்களை செய்து அந்த குடும்பத்திற்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நாட்டிற்கே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். குறையின்றி வந்திட்டோர் பல கோடி, குறை தீர்க்கோ இல்லையோ ஒரு நாடி. புஷ்கி வச்சு இப்படி கொடுக்கலாம்.
குறையென்று வந்திட்டோர் பல கோடி, குறை தீர்க்கோ இல்லையோ ஒரு நாடி. வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கிவிட்டோம் நம்ம எல்லாம் ஒன்று கூடி. அதனால் நாட்டில் பல கஷ்டம், கேட்டால் அவையில் ஒரு சட்டம், இதனால் அவர்களுக்கு தானே பெருநட்டம். இவையெல்லாம் அடங்கும் அவரது கொட்டம், எத்தனை நாளைக்கு கொண்டாட்டம், மக்களோ பெரும் திண்டாட்டம். சரி சரி, கலைவனர் அழைப்பார்கள், சென்று பார்க்கலாம். கலைவனரே, மகாராஜா தகுந்த தீர்ப்பையும் தண்டனையும் சொல்லி வழங்கிவிடுங்கள். மதிவானதே, இப்பேற்பட்ட கழகத்தை ஏற்படுத்தி இவளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். தலைவனரே, எனக்கா தூக்கு தண்டனை, எனக்கா மரண தண்டனை? வேண்டாம் ஐயா, வேண்டாம். ஒரு பாவம் அறியாதவை, வேண்டாம் ஐயா. இந்த தண்டனையை மாற்றவோ குறைக்கவோ முடியாது. நான் அளித்த தீர்ப்பும் அளித்ததுதான், அதை மாற்றவோ குறைக்கவோ முடியாது. கலைவனரே, நீங்கள் கூறும் தீர்ப்பை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, நன்றாக சிந்தித்து கூறுங்கள். மதிவானரே, நான் அளித்த தீர்ப்பு அளித்ததுதான், அதை மாற்றவே முடியாது. கலைவனரே, மகாராணிக்கு தூக்கு தண்டனை. கலைவனரே, நீங்கள் அளித்த தீர்ப்பு ஒருவருக்கு தானே? ஆம், நான் அளித்த தீர்ப்பு ஒருவருக்குத்தான். அந்த மதிகட்ட அமைச்சனுக்கு பிறகு தனியாக தண்டனை வழங்கப்படும். இதில் என்ன சந்தேகம்? சந்தேகம் ஒன்றும் இல்லை. மகாராணிக்கு தூக்கு தண்டனை வேண்டாம் என்று கூறவில்லை. அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ஏன் தூக்கு? நீங்கள் கூறிய தீர்ப்பு ஒருவருக்கு தானே, இருவருக்கு அல்ல. ஆமாம், நான் அளித்த தீர்ப்பு ஒருவருக்கு தானே. அப்படி என்றால் தண்டனை மாற்றி அமைக்க வேண்டும். அதை எப்படி செய்யலாம் என்று நீங்களே கூறுங்கள். தலைவனரே, நீங்கள் தண்டனை மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி இல்லைனால் மகாராணியை நாடு கடத்தி விடுங்கள். தகுந்த யோசனை கூறிவிட்டீர்கள் மதுவானரே. தங்கள் விருப்பத்தின்படியும் ஒரு நல்ல யோசனை வந்துவிட்டதால் அப்படியே செய்துவிடும். யார் அங்கே? நாளை தினம் நாடு கடத்தி விடுவோம். கல்வி துணிவுடைமை நீங்க நிலநாள்பவருக்கு நாடாளும் மன்னனுக்கு தூக்கமின்மை சிறந்த அறிவு எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற நமது வள்ளுவ பெருமானின் பொய்யாமொழி. அதுபோல தொட்டு கெட்டவன் துச்சாதனன், தொடாமல் கெட்டவன் ராவணன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடுக்காமல் கெட்டவன் துரியோதனன். உயிருக்கு பயந்து பகைவரிடம் புறமுதுக்கை காட்டி ஓடி வந்து என் உயிரை காப்பாற்றிக் கொண்ட வர்க்கம் இல்லை எங்கள் பரம்பரை. யார் எங்கே காவலன்? பில்லும் மேலும் கொண்டு வெற்றி கண்ட பெரும் நாடு அது நாடு. நீங்கள் கவலையப்பட வேண்டாம். அமைச்சரை பொறுப்பிடுங்கள். நமது படைகளை 4 திசைகளிலும் அனுப்பி மறைமுகமாக இருந்து தாக்குதலை நடத்த கட்டளையிடுங்கள். அப்படியாக நம்மிடம் உள்ள படைகளோ எண்ணிக்கையில் மிக மிக குறைவு. இந்த குங்கும நாட்டின் படைகளோ பெரும்படை. என்ன செய்வது? இதை சிந்திக்காமலே மன்னரிடம் ஏதேதோ பேசிவிட்டேன். என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லையே. வருவதோ குங்கும நாட்டின் தளபதி, அவனை சிறைப்பிடிக்க வேண்டும். அதற்கு என் தங்கை கவிதாதான் மிகச்சிறந்த மருந்து.